بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته حياكم الله الله நடிகார்களே بارك الله فيكم كتاب التوحيد ஏகத்துவத்தை பற்றின புத்தகம் நூலாசிரியர் ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது சுலைமான் அத்தமீமி ரஹிமஹுல்லாஹு தஆலா. நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றுடைய வகுப்பு என்ன பார்த்தோம்? நேற்றைய வகுப்பு இணை வைப்பு, மனிதனை இணை வைப்பிலே தள்ளிவிடும். அதில் நேற்றுடைய வகுப்பில் பார்த்த விஷயங்கள் என்ன? நேர்ச்சை, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்வது. அவ்வாறு நேர்ச்சை செய்து விட்டார் என்றால் வஹுவ முஷ்ரிக், அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். வஹுவ முஹர்ரிஜுன் மினல் மில்லஹ், அவரை அது மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மறந்து விடாதீர்கள், ஈயை கொண்டு ஒருவர் சொர்க்கம் செல்கிறார், அதே ஈயை கொண்டு ஒருவர் நரகம் செல்கிறார். அதா கௌலு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள், தഖல ரஜுலுன் அல் ஜன்னத பிதுபாப் வ தഖல அன்-நார பிதுபாப். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ் மிக முக்கியமான விஷயம், இன்றைய வகுப்பு நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தர இருக்கிறது. அல்லாஹ் நாடினான். அல்லாஹ் நடிகார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 12வது தலைப்பு, அதாவது முன்னுரையை சேர்த்தால் 13, ஆனால் முன்னுரையை சேர்க்காமல் இது 12வது தலைப்பிலே நாம் இருக்கிறோம். என்ன தலைப்பு? பாபும் மின ஷிர்கி அல் இஸ்திஆதத்து பிகைரில்லாஹ். தலாசத்துல் உசூல், 3 அடிப்படைகளை நம்மிடம் படித்தவர்களுக்கு இந்த இஸ்திஆதா என்றால் என்ன என்பது தெரியும். பாதுகாப்பு தேடுவது. மனிதனுடைய வாழ்க்கை எப்போதுமே பெரும்பாலும் அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு கலந்திருக்கும் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் பாதுகாப்பை தேடுவான். வழியே செல்கிறோம், சாலையில் செல்கிறோம், நம்மை செய்தி வருவதில்லையா? நேற்று நம்முடன் இருப்பார், சாலையில் ஒரு விபத்தில் மரணித்திருப்பார். அப்படி ஒரு அடிப்படையிலேயே ஒரு முஸ்லீம் அதிகமான எல்லா விஷயங்களையும் பாதுகாப்பை தேடுபவனாகவே இருப்பான். அவனுடைய ஒவ்வொரு வினாடியிலும், அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியிலும் பாதுகாப்பை தேடுபவராக இருப்பான் ஒரு முஸ்லிம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி, அந்த பாதுகாப்பை அல் இஸ்திஆதாவை அல்லாஹ்விடம் மட்டும்தான் நாம் தேட வேண்டும், அல்லாஹ்விடம் மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இந்த தலைப்பு. எந்த கபறுகளிடம் இருந்தோ, எந்த அவுலியாக்களிடம் இருந்தோ, ஏன் எந்த நபிமார்களும் கூட ஒரு முஸ்லிம் பாதுகாப்பை தேட முடியாது. அப்படி தேடினால் அது இணை வைப்பு. அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியதை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். இதை தெளிவூட்டும் விதமாக நூலாசிரியர் சூரத்துல் ஜின்னிலே வரக்கூடிய 6வது வசனத்தை இந்த இடத்திலே வைக்கிறார்கள். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? وَأَنَّهُ كَانَ رِجَالٌ مِنَ الْإِنسِ يَعُوذُونَ بِرِجَالٍ مِنَ الْجِنِّ فَزَادُوهُمْ رَهَقًا. அல்லாஹ் திருமறையை சொல்கிறான், அந்த ஜின்களில் முஃமினான ஜின்கள் கூறுகிறது, மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், யார் மனிதர்களில் ஆண்கள் என்ன செய்வார்கள் எல்லாம் ஜின்களில் உள்ள ஆண்களிடம் பாதுகாப்பு தேடுவார்களாம். எப்படி அது பாதுகாப்பை தேடுவார்கள்? எப்போது? ஷேக் ஃபௌசான் அவர்கள் முலஹஸிலே விஷயங்களை சொல்கிறார்கள். அரபுகளிடம் பழக்கம் இருந்ததாம். என்னவென்றால், தங்களுடைய சஃபர்களிலே, பயணங்களிலே போகும் பொழுது பள்ளத்தாக்கை, 2 பள்ளத்தாக்கு, வாதி என்று சொல்லுவோம். வாதி ஏனெனில் சஃபர் என்றால் இன்று இருப்பது போல் அல்ல, பயணம் என்பது இன்று இருப்பது போல் அல்ல. அதாவது முழு வெளிச்சத்திலேயே செல்கிறோம். அது இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, மாஷா அல்லாஹ் சஃபர் அந்த அளவிற்கு வந்து விட்டது. ஆனால் அன்று சஃபர் சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஒரு வாதியை நோக்கி புறப்பட்டார்கள் என்றால், ஒரு பள்ளத்தாக்கை தாண்டுகிறார்கள் என்றால், அந்த வாதியில் இருக்கக்கூடிய ஜின்களிடம் பாதுகாப்பு தேடுவார்களாம். அந்த பள்ளத்தாக்கில் உள்ள அந்த ஜின்களிடம் பாதுகாப்பு தேடுவார்களாம் மனிதர்கள். இணை வைப்பு. யாரிடம் பாதுகாப்பு தேடுவான் ஒரு முஸ்லிம்? அல்லாஹ்விடம் இருந்து. எப்படி கேட்பார்கள் என்றால், அஊது பி ஸய்யிதி ஹாதல் வாதி, இந்த வாதி, இந்த பள்ளத்தாக்கின் தலைவரிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்கள், யாரிடம் பாதுகாப்பு? இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமானுஷம் அல்லது ஏதாவது ஒரு ஆபத்து அல்லது ஏதாவது ஒரு தீங்கில் இருந்து நான் யாரிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால், அந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஜின்களின் தலைவர், அவர்களிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவாராம். இப்படிதான் இருந்தது இந்த அரபுகளுடைய வழக்கம். இது இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வேதனைக்குள்ளான விஷயம். கபறுகளிடம் இருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள், அவுலியாக்களிடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள்,
இது அனைத்தும் ஒரு மனிதனை இணை வைப்பிலே தள்ளிவிடும் அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் கேட்டார்கள், ஆனால் யாரிடம் இவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் இன்னும் அவர்கள் மீது பயத்தை உருவாக்கினான். எந்த ஜின்களிடம் நீங்கள் பாதுகாப்பை தேடினீர்களோ அந்த ஜின்கள் உங்களை இன்னும் பயன்படுத்தும். நீங்கள் யாரை கொண்டு நீங்கள் அமைதி பெறலாம், பாதுகாப்பை அடையலாம் என்று நீங்கள் நினைத்து வந்தீர்களோ அவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களை இன்னும் இழிவுபடுத்துகிறான். எப்படி? அதே ஜின்களை வைத்து உங்களுடைய பயத்தை இன்னும் அதிகரிக்க செய்கிறானே தவிர உங்களுடைய மனதிலே எந்த ஒருமான ஒரு அமைதியையும் அடைய முடியாது. ஏனெனில் நீங்கள் கேட்ட இடம் தப்பு, நீங்கள் பாதுகாப்பு கேட்ட இடம் தப்பு. அதனால்தான் அல்லாஹ் கூறுகிறான், பயத்தின் மேல் பயம். பயத்தினால் கேட்டார்கள், கேட்டதினால் இன்னும் பயம்தான் அதிகரித்ததை தவிர அமைதியும் பாதுகாப்பும் கிடைக்கவில்லை. சூரத்துல் ஜின்னிலே வரக்கூடிய ஆயத், ஃபஸாதுஹும் ரஹகா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாதுகாப்பை அல்லாஹ்விடம் கேளுங்கள். உங்களுடைய அனைத்து அசைவுகளிலும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை தேடுங்கள், வெற்றி பெறுவீர்கள். ஏனெனில் இது இணை வைப்பு. இதை அல்லாஹ் அல்லாதவரிடம் பாதுகாப்பை தேடிவிட்டீர்கள் என்றால் அது இணை வைப்பாக ஆகிவிடும். அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாருங்கள், பாதுகாப்பை எங்கே தேடணும் என்பதையும் நூலாசிரியர் தருகிறார்கள். முஸ்லிம்களே, பாதுகாப்பு பாதுகாப்பு என்று இணை வைப்பிலே விழுந்து விடாதீர்கள். அல்லாஹ் எவ்வாறு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதையும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான் அல்லாஹ்வின் தூதர். இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த ஹதீஸை கூறுகிறார்கள். என்ன ஹதீஸ்? அன் ஹவுலத் பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா قالت قال رسول الله صلى الله عليه وسلم سمعت رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டேன். என்ன கூறினார்கள்? யார் ஒருவர் அவருடைய பயணத்திலிருந்து ஒரு இடத்திலே இறங்குகிறார்களோ, மன்னஸல மன்சிலன், அல்லது ஒரு வீட்டிலே இறங்குகிறார்களோ, அவர்கள் கூறட்டும், அவர்கள் பாதுகாப்பு தேடட்டும், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் ஷர்ரி மா ஹலக். பாருங்கள், இந்த ஆயத்தை, இந்த துஆவை ஓதுங்கள். பாதுகாப்பு வேண்டுமா? உங்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பு வேண்டுமா? உண்மையிலும் மறுமையிலும், உங்களுடைய அனைத்து அசைவுகளிலும், உங்களுடைய அனைத்து நொடிகளிலும், நீங்கள் சாலையில் செல்லும் பொழுது, நீங்கள் இருட்டிலே செல்லும் பொழுது, நீங்கள் வழியிலே செல்லும் பொழுது, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கடக்கும் பொழுது, தாண்டும் பொழுது, ஒரு பொருளை எடுக்கும் பொழுது பாதுகாப்பு வேண்டுமா? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் ஷர்ரி மா ஹலக். அனைத்து அல்லாஹ் படைத்த அனைத்து தீமையிலிருந்தும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தெரியும். எப்படி பாதுகாப்பு? அவனுடைய கலிமாத்துகளை கொண்டு, குர்ஆனை கொண்டு, அவனுடைய கலிமாத்துகளை கொண்டு, அவனுடைய பேச்சை கொண்டு. அவனுடைய பேச்சு என்றால் என்ன? கலிமாத்துல்லாஹ், குர்ஆன். ஷேக் ஃபௌசான் அவர்கள் முலஹஸிலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கூற்றை கொண்டு பாதுகாப்பு தேடுவதென்றால் அவனுடைய ஆயத்துகளை கொண்டு, அவனுடைய தன்மைகளை கொண்டு, அவனுடைய பெயர் பண்புகளை, திருநாமங்களை கொண்டு நாம் பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்படித்தான் இந்த துஆவை ஓத வேண்டும். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் ஷர்ரி மா ஹலக். ஏனெனில் அந்த ஷர் என்பது, அந்த தீமை என்பது மனிதன் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறான் அல்லாஹ்விடமிருந்து. அதிலிருந்து பாதுகாப்பு வேண்டுமா? அவர் இதை ஓதிக்கொள்ளட்டும். யார் இதை ஓதுகிறார்களோ, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா, அல்லாஹ்வுடைய கலிமத்துகள், அல்லாஹ்வுடைய பேச்சை, குர்ஆனை கொண்டு நான் அனைத்து விஷயத்திலிருந்தும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்பவருக்கு லம் யதுர்ருஹு ஷை, அவரை எந்த ஒருவான ஒரு தீமையும் அவரை தீண்டாது. பாருங்கள், அல்லாஹ் எங்கே பாதுகாப்பை வைத்திருக்கிறான்? அவனிடம், அவனுடைய சொற்களில், அவனுடைய கலிமத்தில். ஆனால் இன்று பாதுகாப்பு எங்கே தேடுகிறார்கள் முஸ்லிம்கள்? இன்று பாதுகாப்பு எங்கே போய்விடுகிறது? தர்காக்களுக்கு சென்று விடுகிறது, கபர்களுக்கு சென்று விடுகிறது, தேங்காய்க்கு சென்று விடுகிறது, எலுமிச்சத்துக்கு சென்று விடுகிறது, எல்லா பொருட்களுக்கும் சென்று விடுகிறது பாதுகாப்பு. ஜின்களிடம் சென்று விடுகிறது, ஜின்களிடம் சென்று விடுகிறது, உயிருள்ள மனிதர்களிடம் சென்று விடுகிறது, அவுலியாக்கள் என்று மக்களை ஏமாற்றுபவர்களிடம் சென்று விடுகிறது. ஆனால் அல்லாஹ்வோ, அல்லாஹ்வின் தூதரோ அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா. இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. பாருங்கள், இஸ்திஆதாவை, அந்த பாதுகாப்பு தேடுவதை அல்லாஹ் இங்கே வைத்திருக்கிறான். அவருக்கு எந்த தீமையும் தீண்டாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 12வது தலைப்பை முடித்தோம், பாதுகாப்பை தேடுவது. இன்னும் சொல்ல போனால் இதையெல்லாம் ஸலாசத்துல் உசூலிலும் 3 அடிப்படைகளில் இதையெல்லாம் இன்னும் தெளிவாக படித்தோம். அதாவது வித்தியாசம் இருக்கிறது. மனிதனிடம் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தனக்கு சக்தி பெற்ற ஒரு விஷயத்தில் பாதுகாப்பு தேடுவது ஜாயிஸ், முபாஹ், அனுமதிக்கப்பட்டது. எப்படி? நாய் கடிக்க ஓடி வருகிறது, கதவு அவருடைய கையில் இருக்கிறது, அந்த கதவை சாத்துங்கள் என்று பாதுகாப்பு தேடுகிறது.
அவர் நீங்கள் பேசுவதை அவர் கேட்கிறார். நீங்கள் கேட்பதற்கு அவரால் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை செய்ய அவரால் முடிகிறது என்றால் இது இணை வைப்பா? நீங்கள் அல்லாதவரிடம் பாதுகாப்பு தேடிவிட்டீர்கள், இதையெல்லாம் சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் கேட்பீர்களா நீங்கள்? இது அனுமதி. அப்ப இது அனுமதி இல்லையா? எதிர்க்க இருக்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட மக்கள், நம்முடைய அப்பாவி மக்கள் இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இதை எடுத்துக்காட்டு காமித்து பொதுவான மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவாஸோ பில் ஹக்கி வ தவாஸோ பிஸ் ஸப்ர் தஆவுனு அலல் பிர்ரி வத் தக்வா என்று சொல்லப்படக்கூடிய பொதுவான மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து உதவி செய்து கொள்ளக்கூடிய விஷயத்தை எடுத்து வைத்து எங்கே வருகிறார்கள்? இணை வைப்புக்கு வருகிறார்கள், ஒப்புமை செய்கிறார்கள். இது பாதுகாப்பு தேடுவது தானே? இது பாதுகாப்பு தேடுவதுதான். எப்படிப்பட்ட பாதுகாப்பு? அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். அவரிடம் சக்தி இருக்கிறது, என்னால் சொல்லுவதை சக்தி இருக்கிறது. எந்த ஒரு பிற பொருளும் இல்லாமல் எப்படி ஒரு முஸ்லீம் இன்னொருவரிடம் பாதுகாப்பு தேட முடியும்? அந்த பாதுகாப்பு அம்ருல் இலாஹி, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவது. அந்த பாதுகாப்பு அதற்கு யாரிடமும் சக்தி பெற்றிருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு குழம்பி விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக இதையெல்லாம் தெளிவாக ஷேக் ஃபௌசான் அவர்கள் ஸலாஸத்துல் உஸூலிலே விளக்கினார்கள். அதை நாம் படித்தோம் அல்ஹம்துலில்லாஹ். 13வது தலைப்பு, பாதுகாப்பு தேடுவதில் இன்னொரு வகை இருக்கிறது. அது என்ன? ஆபத்திலிருந்து விடுவிப்பது. தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்படுவான் ஒரு முஸ்லிம், இதுவும் ஒரு வகையான பாதுகாப்பு தான். ஆனால் இதற்கு வேறு ஒரு பெயர் இருக்கிறது மார்க்கத்திலே, இஸ்திகாஸா, தலபுல் கௌஸ். கௌஸ் என்று சொல்லுவோம். கௌஸ் என்றால் அபாயகரம், ஒரு அபாயம். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றி விடு யா ரப்பே, அந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றி விடு என்று அல்லாஹ்விடம் கேட்பது. இதுவும் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்டால் இணை வைப்பு. புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இது அனைத்துமே எதை காட்டுகிறது? இது அனைத்தும் ஒரு விஷயத்தில் ஒன்று சேர்கிறது. இஸ்திஆஸா, இஸ்திகாஸா, பாதுகாப்பு தேடுவது, அபாயத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது. இது அனைத்தும் எதை காட்டுகிறது என்றால் துஆ, அழைத்து பிரார்த்தனை. இந்த துஆவுடைய ஒவ்வொரு வகையான வகைமைகள் தான் இந்த இஸ்திஆஸா, இஸ்திகாஸா எல்லாம் இந்த துஆவுக்கு கீழ் வருகிறது. பாதுகாப்பு தேடுவது என்றால் எப்படி? அல்லாஹ்விடம் தானே கேட்க போகிறீர்கள், அதற்கு பேர் என்ன? துஆ. இஸ்திகாஸா, அபாயத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறீர்கள், அதற்கு பெயர் என்ன? துஆ. அழைத்து பிரார்த்தனை செய்வது. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த துஆவை எப்படி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு தர முடியும்? இதை செய்தால் ஒரு நினை வைப்பில் விழுந்து விடுகிறான். என்ன விழுந்து விட்டதால் என்ன ஆகிறது? மறந்து விடாதீர்கள், நரகம் ஹலால் ஆகிறது, சொர்க்கம் ஹராம் ஆகிறது. ஹராம் ஹர்ரமல்லாஹு அலைஹி அல் ஜன்னah மன் யுஷ்ரிகு பில்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதை தெளிவூட்டும் விதமாக இந்த ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கின்றேன். இந்த ஆயத்துடைய அர்த்தங்களை விளங்குங்கள். விளங்கின பிறகு உங்களுக்கு தெரியும் இந்த ஆயத்துகள் பறைசாற்றுவது என்ன. நூலாசிரியர் அவர்கள் என்ன தலைப்பிடுகிறார்கள்? அல்லாஹ் அல்லாதவைகளிடம் ஆபத்திலிருந்து விடுவிக்க கேட்பதற்கும் அல்லது அல்லாஹ் அல்லாதவைகளிடம் அழைத்து பிரார்த்தனை செய்வதும் மாபெரும் இணைவு. தலைப்பு மின ஷிர்கி அன் யுஸ்தகாஸ பிகைரில்லாஹ் வ அன் யதுஉ கைரஹு. அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இஸ்திகாஸா, ஆபத்திலிருந்து விடுவிக்க பாதுகாப்பு தேடுவது. நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹையே கேட்க வேண்டும். நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்வது அல்லாஹ்விடமே இருக்க வேண்டும். அழைத்து பிரார்த்தனை பொதுவான அனைத்து துஆக்களும் வந்துவிடும். இந்த ஆயத்தை ஒதுகிறேன், கவனிங்கள். சூரத்துல் யூனுஸிலே அல்லாஹ்வின் அடியார்களே 106வது வசனம், 106 மற்றும் 107 வருகிறது. வலா ததுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக வலா ததுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக ஃபஇன் ஃபஅல்த ஃபஇன்னக இதன் மினல் ஸாலிமீன். பாருங்கள், அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் அளிக்க முடியாத, உங்களுக்கு எந்த நலனையும் தர இயலாத, உங்களுக்கு எந்த தீமையும் தீண்ட இயலாத அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள், அழைக்காதீர்கள். பாருங்கள், நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய தன்மையும் அல்லாஹ் விளக்குகிறான். வலா ததுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉ. உங்களுக்கு எந்த நலனையும் நீங்கள் அழைப்பவைகள் உங்களுக்கு தர முடியாது, தர இயலாது. எந்த தீமையிலிருந்தும் உங்களை தடுக்க அதற்கு சக்தி பெற்றிருக்காது. இதுதான் இதுதான் உண்மை. இதை அறிந்தவன் அல்லாஹ்வுடைய குர்ஆனி சூரத்து யூனுஸிலே, அனைவரிடம் ஒரே குர்ஆன் தானே இருக்கிறது,
அந்த குர்ஆனை திறந்தால் 106வது வசனத்தில் அல்லாஹ் இதை கூறுகிறான். அப்படி நீ செய்தீர் என்றால், அப்படி நீ அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை, எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? உனக்கு நலனையும் தர இயலாது, உன்னை தீங்கிலிருந்தும் காப்பாற்ற இயலாது. இப்படிப்பட்டவர்களை நீ அழைத்தால் இன்னிலிருந்து நீ அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டாய். ஏன்? இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். இணை வைப்பு மாபெரும் அநீதி. இணை வைப்பை விட ஒரு அநீதி இருக்கிறதா? இணை வைப்பை விட ஒரு மாபெரும் அநீதி எதுவும் கிடையாது. அல்லாஹ்வின் அடியார்கள், இதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். மகனே, அல்லாஹ்விற்கு மட்டும் இணை வைத்து விடாதே. இந்த இணை வைப்பு மாபெரும் அநீதி, மாபெரும் அநியாயம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்னக இதம் மினல் ஸாலிமீன். நீ அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டாய். பாருங்கள், அல்லாஹ் அந்த ஆயத்தில் தொடர்கிறான், வஇயம்ஸஸ்க அல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹ் இல்லா ஹு. உனக்கு அல்லாஹ் ஒரு தீமையை தீண்ட நாடிவிட்டான் என்றால் அதை யார் தடுக்க முடியும்? அவனை தவிர வேறு யாரும் அதை தடுப்பதற்கு சக்தி இல்லை. அவ்வளவுதான். எந்த தாயத்தும் உங்களை காப்பாற்றாது, எந்த கயிறும் உங்களை காப்பாற்றாது, எந்த காப்பும் உங்களை காப்பாற்றாது, எந்த வழியும் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். ஏன்? எந்த நபியும் எந்த மலக்கும் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த சோதனை உங்களை அடையும் என்றால் அது அடைந்தே தீரும். இதை உறுதி கொள்பவன் தான் முஃமின். அதிலிருந்து பாதுகாப்பை யாரிடம் வந்ததோ அவனிடமே பாதுகாப்பு தேடுவான். ரப்புல் ஆலமீன், ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பாருங்கள், அடுத்த ஆயத்தை கவனியுங்கள். ஆயத்தாக சொல்கிறார்கள், ஃபப்தகு இன்தல்லாஹி ரிஸ்கா வஅபுதூஹு. உன்னுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ்விடம் மட்டுமே எதிர்பார், அல்லாஹ்விடம் மட்டுமே கேள். உன்னுடைய உணவு, உன்னுடைய காசு, உனக்கான பணம், உனக்கான வாழ்வாதாரம் அனைத்தும், சொத்து சுகம் அனைத்தும் அல்லாஹ்விடம் மட்டுமே எதிர்பார், அவனையே வணங்கு. இதெல்லாம் ஆயத். இந்த ஆயத்தை எல்லாம் மனப்பாடம் செய்ய நீங்கள் கடமைப்பட்டிருக்கிற சூரத்துல் அன்கபூத்திலே 17வது வசனம். சூரத்துல் அன்கபூத்திலே 17வது வசனம். ஃபப்தகு இன்தல்லாஹி ரிஸ்க். ரிஸ்கை நீங்கள் அல்லாஹ்விடம் எதிர்பாருங்கள், அவனையே வணங்குங்கள். எங்கே போனது இந்த ஆயத்தெல்லாம்? ரிஸ்கை இன்று எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? அடுத்த ஆயத்தை பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹு அக்பர். சூரத்துல் அஹ்காஃபிலே 5வது வசனம். பெரும்பாலான நல்லோர்களை நடுங்க வைத்த ஒரு வசனம். பாருங்கள், وَمَنْ أَضَلُّ مِمَّنْ يَدْعُو مِنْ دُونِ اللَّهِ مَنْ لَا يَسْتَجِيبُ لَهُ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ وَهُمْ عَنْ دُعَائِهِمْ غَافِلُونَ. எப்படிப்பட்ட ஆயத் தெரியுமா? தமிழாக்கம் சொல்கிறேன், கேளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் அல்லாதவனை அழைத்து பிரார்த்தனை செய்கிறானே, அவனை விட வழிகட்டவர் வேறு யார் இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ أَضَلُّ مِمَّنْ يَدْعُو مِنْ دُونِ اللَّهِ. அது மட்டுமல்ல, எப்படிப்பட்டவைகள் தெரியுமா அவைகள்? அவன் அல்லாஹ் அல்லாதவைகள் அழைத்து பிரார்த்தனை செய்கிறானே, நீ அழைத்தால் அதற்கு பதில் கூற தகுதி இல்லாத, பதில் கூற முடியாதவைகளை பார்த்து நீ அழைத்துக் கொண்டிருக்கிறாயே, அவனை விட ஒரு அடிமுட்டால், அவனை விட ஒரு வழிகெட்டவன் யாரால் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். எங்கே போனது இந்த வசனம்? சூரத்துல் அஹ்காஃபில் 5வது வசனம். وَمَنْ أَضَلُّ مِمَّنْ يَدْعُو مِنْ دُونِ اللَّهِ مَنْ لَا يَسْتَجِيبُ لَهُ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ. மறுமை நாள் வரையும் நீ அழைத்தாலும் சரி, அதற்கு அதனால் பதில் கூற இயலாது. நீ யாரை அழைக்கிறாய்? நீ கபரை அழைத்தாலும் சரி, நீ மரத்தை அழைத்தாலும் சரி, நீ கல்லை அழைத்தாலும் சரி, நீ யாரை அழைத்தாலும் சரி, மறுமை நாள் வரை பதில் கூற சக்தி பெறாத அவைகளை அழைப்பவனை விட ஒரு அடிமுட்டால், ஒரு வழிகேடன் யார்? அப்படி என்றால் பாருங்கள், அல்லாஹ் நடிகார்களே, அடி வழிகேடன் யார் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டுமா? சூரத்துல் அஹ்காஃபில் வருகிறது. யார்? அழைத்தால் பதில் கூற முடியாததை அழைக்கின்றானே, அவனை விட ஒரு வழிகெட்டவன் யாரும் கிடையாது. இது யாருடைய வாக்கு, யாருடைய கூற்று? அல்லாஹ். சூரத்துல் அஹ்காஃப் 5வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக கூறுகிறான் சூரத்துல் நம்லிலே 60. பாருங்கள், வெறும் இறை வசனங்கள். அது கிதாபு தௌஹீத். இதுதான் கிதாபு தௌஹீத். தஃப்சீர் வேண்டுமா? தஃப்சீர் படிக்கிறோம். ஹதீஸ் தஃப்சீர் வேண்டுமா? ஹதீஸை படிக்கிறோம். இதை தவிர வேறு என்ன இருக்கிறது? இந்த நூலாசிரியர் எதை எழுதியிருக்கிறார்? கிதாபு தௌஹீத். கிதாபு தௌஹீத். உங்களுக்கு கிதாபு தௌஹீத் தான் குர்ஆன். ஆம், கிதாபு தௌஹீதில் தான் இருக்கிறது குர்ஆன். வலில்லாஹில் ஹம்த் வல் மின்னா.
உங்களுக்கு அனைத்தும் கிதாபு தௌஹீத். நீங்கள் குர்ஆனை விட்டு விட்டீர்கள். கிதாபு தௌஹீதை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம் இத்தனை நாட்களாக. என்ன படித்தோம்? கிதாபு தௌஹீதில் அல்லாஹ்வுடைய யாருடைய கூற்று வந்தது? எந்த இமாமுடைய கூற்று வந்தது? படித்தவர்களுக்கு தெரியும். இந்த இடத்திலே அமர்ந்து இத்தனை நாட்கள் அமர்ந்து இருக்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய ஆயத்தையும் ஹதீஸையும் தவிர என்ன படித்தோம் இந்த புத்தகத்தில்? ஏன் தௌஹீதை படிப்பது இந்த சமுதாயம் மீட்சியை அடைந்து விடக்கூடாது என்பதிலே கர்வம் கொண்டிருக்கிறார்கள் இறை நிராகரிப்பாளர்கள். இந்த மானுடத்தின் மீட்சி தௌஹீத். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு வக்ஷிஃபுஸ் ஸூ. அபாயத்தில் இருக்கக்கூடியவன், அவன் அழைத்தால் அவனுக்கு பதில் கூறுபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார்? அவனுடைய தீமையிலிருந்து அவனை அந்த தீமை தீண்டு விடாது அவனை தடுப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் என்று அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் அபாயத்தில் வந்துவிட்டால், உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துவிட்டால் ஓடுகிறீர்கள் வண்டியை எடுத்துக்கொண்டு நாகூருக்கு, அஜ்மீருக்கு ஓடுகிறீர்கள், நாகூருக்கு ஓடுகிறீர்கள். அந்த அபாயத்திலிருந்து அந்த முக்தர், அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவர் தன்னுடைய இதை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும்? இந்த நிலையிலிருந்து எப்படி வெளியே வர முடியும்? வெளியே வர வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் திரும்புங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். இன்னும் உங்களுடைய நிலைமை மோசமாகத்தான் செய்யும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இறுதியாக இந்த தலைப்பிலே கடைசியாக ஒரு ஹதீஸை நூலாசிரியர் வைக்கிறார்கள். பாருங்கள், இந்த இடத்தில் ஒரு எச்சரிக்கை பாருங்கள். தபரானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு நயவஞ்சகர் இருந்தார், முனாஃபிக். மக்களுக்கு துன்பங்களை, அதாவது சஹாபாக்களுக்கு துன்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார், முஃமின்களுக்கு துன்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தான் அந்த முனாஃபிக், நயவஞ்சகன். திடீரென்று சஹாபாக்கள் எல்லாம் பொங்கி எழுந்து விட்டார்கள், கோபப்பட்டு விட்டார்கள். பாருங்கள் என்ன கூறினார்கள், பாருங்கள் கோபத்தில் அல்லாஹ்வின் தூதரிடம் இவனிடம் இருந்து பாதுகாப்பு தேடுவோம். அதாவது இந்த இஸ்திகாசா என்பது அல்லாஹ்விடம் கேட்பது. இந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது யாரிடம் கேட்க வேண்டியது? அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியது. ஒரு ஆத்திரத்தில், கோபத்தில் சஹாபாக்கள் என்ன செய்து விட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரிடம் இவனுடைய பிரச்சனையிலிருந்து, இவனுடைய துன்பத்திலிருந்து நாம் இஸ்திகாசா தேடுவோம், அந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவோம், அந்த அபாயத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். இது அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காதிற்கு செல்கிறது. என்ன சொல்கிறார்கள் பாருங்கள், என்ன சொல்கிறார்கள்? இன்னஹு லா யுஸ்தகாசு பி. அப்படிப்பட்ட இஸ்திகாசா என்ற அந்த பாதுகாப்பு தேடுவது, அபாயத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது என்னை கொண்டு பாதுகாப்பு, என்னிடம் தேடக்கூடாது, அதை அல்லாஹ்விடம் தேட வேண்டும். பாருங்கள் நபியுடைய அந்த எவ்வாறு நெறிப்படுத்துகிறார்கள் பாருங்கள் சஹாபாக்களை. நான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய மாபெரும் படைப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னால் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், என்னிடம் எல்லாம் தேட முடியாது இந்த பாதுகாப்பை, நான் அல்ல இதற்கானவன், அதை அல்லாஹ்விடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, வ இன்னமா யுஸ்தகாசு பில்லாஹ், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும், என்னிடம் தேடாது என்று நெறிப்படுத்துகிறார்கள் சஹாபாக்களை. அப்படி என்றால் என்ன? இது ஒரு வணக்க வழிபாடு. இந்த வணக்கத்தை அல்லாஹ்விடம் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? செலுத்த முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட பாதுகாப்பு தேடுவது, அபாயத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது, இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பு தேடுவது, இது அனைத்தும் அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது. உங்களுக்கு ஒரு நன்மையை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தர இயலாது. அடுத்த தலைப்பு. இந்த தலைப்பிற்கு எந்த தலைப்பும் பெயரும் வைக்கவில்லை, மாறாக இந்த தலைப்பிற்கு ஒரு ஆயத்தை வைத்திருக்கிறார்கள். தலைப்பின் பெயரே ஒரு வசனம், இறை வசனம். சூரத்துல் அராஃபிலே 191வது வசனம். தலைப்பின் பெயரே ஒரு இறை வசனம் சூரத்துல் அராஃபிலே. என்ன? அயுஷ்ரிகூன மா லா யக்லுகு ஷைஅன் வ ஹும் யக்லகூன். பாருங்கள், வலா யஸ்ததீஊன லஹும் நஸ்ரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்கள் எந்த ஒரு பொருளையும் படைக்க சக்தி பெறாதவர்களை கொண்டு அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்கள் அந்த மனிதர்கள். ஆனால் அவர்களோ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு பொருளையும் உருவாக்குவதற்கு, படைப்பதற்கு சக்தி பெறாத அவைகளை கொண்டு இவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்கள் இந்த மனிதர்கள். ஆனால் இவர்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அவைகளே என்னது? படைக்கப்பட்டது. அல்லாஹ்வின் புறம் அல்லாஹ் படைத்திருக்கிறான்,
ஆனால் நாம் இங்கு யாரை அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்கள்? எந்த ஒரு பொருளையும் படைக்க சக்தி பெறாதவைகளிடம், அவுலியாக்கள் என்பவர்களிடம், கபறுகளிடம், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு கீழ் வருவது. அல்லாஹ்வின் அடியார்களே, இவைகளை கொண்டு ஒருவன் எவ்வாறு இணை வைக்க முடியும்? அல்லாஹ்விற்கு இணை வைப்பது மாபெரும் பாவம். இந்த ஆயத்து விளங்குகிறதா? அயுஷ்ரிகூன மா லா யக்லுகு ஷைஆ, ஒரு பொருளையும் படைக்க சக்தி பெறாதவைகளையா இவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்கள்? சக்தி பெறாத அந்த மக்களையா கொண்டு, அல்லது கபறுகளை கொண்டு, அல்லது வலியா அவுலியாக்கள், அவர்களும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களாகவே இருக்கிறார்களே, அவர்களை எப்படி அல்லாஹ்விற்கு இணை வைக்க முடியும்? பாருங்கள் ஆயத்துடைய தலைப்பு. அது மட்டுமல்ல, வலா யஸ்ததிஊன லஹும் நஸ்ரா, அவர்களால் எந்த விதமான ஒரு உதவியும் செய்ய இயலாது. அவர்களுக்கு யாரை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் அழைக்கப்படுபவர்கள் எந்த விதமான ஒரு உதவியும் செய்ய சக்தி பெறாதவர்கள். வலா யஸ்ததிஊன லஹும் நஸ்ரா. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதை இந்த தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை விளக்குகிறார்கள். மாபெரும் ஒரு படிப்பினை வருகிறது. அழகான ஹதீஸ். உஹுது போர்க்களத்தில் நடந்த ஒரு சம்பவம், உஹுதுடைய போர்க்களத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை, இந்த சம்பவத்திற்கும் இந்த ஹதீஸுக்கும் இந்த தலைப்பிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ். உங்களிடம் கேட்க இருக்கிறேன். அதற்கு முன்னால் சூரத்துல் ஃபாத்திரிலே ஒரு ஆயத்தை ஷேக் அவர்கள் இந்த இடத்தில் வைக்கிறார்கள். என்ன ஆயத்? வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கத்மீர். அவன் அல்லாது நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்களே, அவைகளுடைய சக்தி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? மா யம்லிகூன மின் கித்மீர், கித்மீருடைய அந்த பொருளை கூட அவர்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. கித்மீர் என்றால் என்ன? யாருக்கு தெரியும்? மா யம்லிகூன மின் கித்மீர். கித்மீர், கித்மீர் என்றால் என்ன என்று தெரியுமா? பேரிச்சம்பழம் கொட்டை, பேரித்தம்பழம் கொட்டை இருக்கிறது அல்லவா, அந்த கொட்டையில் ஒரு தோல் இருக்கும். பேரித்தப்பழ கொட்டையில் அந்த தொலி என்று சொல்லுவோம், தோல், லேசான தோல். அல்லாஹ்வின் அடியார்களே பாருங்களேன், யார் இந்த உப்புமையை செய்கிறான்? யார்? உங்களை படைத்தவன், உங்களை படைத்தவன், உங்களை படைத்தவன் இந்த ஒப்புமையை செய்கிறான். நீங்கள் யாரை என்ன என்று நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவர்களுடைய சக்தி என்னவென்று தெரியுமா? அவர்களிடம் ஒரு சக்தியும் இல்லை. ஏன் இன்னும் சொல்ல போனால், பேரித்தம்பழத்துடைய கொட்டையின் தோலை கூட சொந்தம் கொண்டாட, உரிமை கொண்டாட சக்தி இல்லாதவர்கள் தான் நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை விட ஒரு ஒப்புமை தேவையா? மா யம்லிகூன மின் கித்மீர். அல்லாஹ்வின் அடியார்களே, இதையெல்லாம் மனிதர்கள் கொடுக்கக்கூடிய ஒப்புமை அல்ல. உங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இந்த ஒப்புமையை சொல்கிறான். என்னுடைய அடியார்களே, உங்களை நீங்கள் வழி தவறிவிட வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்விற்கு மரணிக்கும் பொழுது வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள். உங்களுடைய மரணம் ஏகத்துவவாதிகளாகவே நீங்கள் மரணிக்க வேண்டும். ஒரு பேரித்தத்துடைய கொட்டையினுடைய தோல் அளவிற்கு கூட சக்தி பெறாதவர்கள் தான் நீங்கள் அல்லாஹ் என்னை விட்டு இவர்களை எல்லாம் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சூரத்துல் ஃபாத்திரிலே வரக்கூடிய 13வது வசனம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ்வின் அடியார்களே நாம் அனைவரும் தெரிந்திருக்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். உஹுது போர்க்களம் முஸ்லிம்களுக்கு வெற்றியா தோல்வியா? மாபெரும் சேதம், மாபெரும் சேதம் முஸ்லிம்களுக்கு. அது மாபெரும் சேதம், அது மாபெரும் ஒரு படிப்பினை. எந்த போருக்கு பின்னால் நடந்தது? பத்ருடைய போருக்கு பின்னால் நடந்தது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் தூதருக்கு என்ன ஆனது அந்த போரில்? கடவாப்பல் என்றால் அது மோலார், அது நவாஜித், கடவாய்ப்பல் அல்ல. அல்லாஹ் தூதருக்கு என்ன ஆனது? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன ஆனது இந்த போரில்? 2 விஷயங்கள் ஆனது. தலை காயப்படுத்தப்பட்டது. ஷுஜ்ஜ ரஅஸுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பரக்கத்தான அந்த தலை, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகனுடைய தலை காயப்பட்டது, காயத்துக்கு உள்ளானது. ஷுஜ்ஜ ரஅஸுஹு. அதேபோல் நடுப்பற்கள் இல்லை, இந்த நடுப்பல் அல்லாமல் இந்த கோட்ரப்பல் என்று சொல்வோம், அது தமிழில்
இந்த பல், இந்த பல் ரபாஇயா, ரபாஇயா என்று சொல்வோம் இந்த பல்லை. இந்த பல் உடைக்கப்பட்டது. மாபெரும் துன்பத்திற்கு ஆளாயினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிலைமைக்கு ஆளானவுடன் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விரக்தியிலே சொன்னார்கள், கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியஹும், தங்களுடைய நபியின் தலையை உடைத்த ஒரு கூட்டம் எப்படி வெற்றி பெறும்? நன்காக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸிற்கும் நாம் இருக்கக்கூடிய அந்த தலைப்பிற்கும் என்ன சம்பந்தம் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இதை சொன்னவுடன், இந்த போர் முடிந்தவுடன் அல்லாஹ் தூதர் இதை சொன்னார்கள். ஒரு நபியுடன் தலையை காயப்படுத்தக்கூடிய இந்த கூட்டம், பல்லை உடைக்கப்பட்ட இந்த ஒரு நபியின் பல் சேதப்படுத்தப்பட்ட, சேதத்தை ஆக்கின இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெறும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சூரத்துல் ஆல இம்ரானில் 128வது வசனத்திலிருந்து ஆயத்து இறங்குகிறது. என்ன? லைஸ லக மினல் அம்ரி ஷைஆ. நபியே, இதை பற்றி உனக்கு இது இல்ல, உனக்கு சம்பந்தம், உங்களுக்கு சம்பந்தம் அல்லாத விஷயம். நீங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அழைப்பு பணியை தொடர வேண்டும். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். லைஸ லக மினல் அம்ரி ஷைஆ. என்ன 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 சொல்கிறது இந்த விஷயம்? என்ன இந்த செய்தி நமக்கு எதை காட்டுகிறது? ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இதை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு சம்பவம் வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். உஹுத் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே ருக்கு செய்ததற்கு பிறகு, ருக்குவிலிருந்து எந்திரித்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். என்ன துஆ செய்கிறார்கள்? அதாவது அல்லாஹும்ம அன் ஃபுலானன் வ ஃபுலான், ஒரு சில பெயர்களை, அந்த உஹுத் போர்க்களத்திலே இருந்தவர்களுடைய பெயர்களை சொல்லி, அல்லாஹ்வே இவர்களை சபிப்பாயாக, அல்லாஹ்வே இவர்களை சபிப்பாயாக. எடுத்துக்காட்டாக சொன்னால் இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, சஃப்வான் இப்னு உமையா, சுஹைல் இப்னு அம்ர் வல் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், இவர்களை எல்லாம் நீ சபிப்பாயாக. அல்லாஹ்வே சஃப்வான் இப்னு உமையாவை நீ சபிப்பாயாக, அல்லாஹ்வே நீ சுஹைல் இப்னு அம்ரை சபிப்பாயாக, அல்லாஹ்வே நீ ஹாரிஸ் இப்னு ஹிஷாமை சபிப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் துஆ செய்கிறார்கள். பாருங்கள், ஏன்? உஹுத் போர்க்களம் முடிந்து விட்டது. இவர்கள் எல்லாம் உஹுதிலே பங்கேற்றவர்கள், இறை நிராகரிப்பாளராக இருந்தவர்கள். பாருங்கள், இந்த துஆவை கேட்கிறார்கள் தொழுகையிலே. மறுபடியும் அல்லாஹ்விடமிருந்து ஆயத்திருக்கிறது, லைஸ லக மினல் அம்ரி ஷைஆ. நபியே, நீங்கள் தொடருங்கள், உங்களுடைய அழைப்பு பணியை நீங்கள் தொடருங்கள். பின்னால் இவர்கள் என்ன ஆனார்கள்? இவர்கள் மூன்று பேரும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். சஃப்வான் இப்னு உமையா, ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் வ சுஹைல் இப்னு அம்ர், இவர்கள் மூவரும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம்களாகவே மரணித்தார்கள். வலில்லாஹில் ஹம்த். ஆனால் இவ்வாறு சொல்லும் பொழுது இந்த இடத்திலே அல்லாஹ் மறுபடியும் சொல்கிறான், நபியே நீங்கள் தொடருங்கள், இவ்வாறெல்லாம் வேண்டாம், நீங்கள் உங்களுடைய அழைப்பு பணியை தொடருங்கள் என்று. என்ன புரிகிறது? மறுபடியும் இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன். இந்த மூன்றையும் சேர்த்து நீங்கள் பதில் சொல்லலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்வின் தூதருக்கு வஅன்திர் அஷீரதகல் அக்ரபீன், உங்களுடைய தந்தை வழி குடும்பங்களான உங்களுடைய சொந்தக்காரர்களை நீங்கள் எந்திரித்து, நபியே அவர்களுக்கு நீங்கள் அழைப்பு பணி செய்வீர்களாக, அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை மூட்டுவீர்களாக என்று அல்லாஹ்வுடைய இறைவசனம் இறங்குகிறது. அஷ்-ஷுஅரா, ஷுஅராவிலே வரக்கூடிய 214வது வசனம், ஷுஅராவிலே வரக்கூடிய 214வது வசனம் இறங்குகிறது. அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள் என்று அல்லாஹ் தூதர் அழைக்கிறார்கள். எல்லோரையும் என்ன அழைக்கிறார்கள்? யா மஅஷர குரைஷ், குரைஷியர்களே, இஷ்தரு அன்ஃபுஸகும், உங்களை நாளை மறுமையிலே உங்களை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் உங்களை வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கும் எதுவும் செய்ய சக்தி பெறாதவன். லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு எதையும் நான் தருவதற்கு நான் சக்தி பெறாதவன். முதல் விஷயம். கூடுதலாக தன்னுடைய சொந்தக்காரர்கள், நெருங்கிய சொந்தக்காரர்களை அழைக்கிறார்கள். தங்களுடைய அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபை அழைக்கிறார்கள். யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், யார்? இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தந்தை ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் அழைக்கிறார்கள். அப்பாஸே, உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் எதையும் செய்ய சக்தி பெறாதவன், மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள், நான் உங்களுக்கு அழைப்பு பணி செய்கிறேன். அடுத்ததாக இன்னொரு சஃபியா, அல்லாஹ்வின் தூதருடைய பெரியம்மா ரலியல்லாஹு அன்ஹா,
அவர்களை கூப்பிட்டார்கள், சஃபியா லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் எதையும் செய்ய என்னிடம் சக்தி இல்லை, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இறுதியாக தன்னுடைய அன்பு மகள், செல்ல மகள் ஃபாத்திமா அவர்களை அழைக்கிறார்கள். ஃபாத்திமா, என்னிடம் என்னுடைய பொருள்கள், என்னுடைய சொத்து, என்னுடைய சுகம் எதை வேண்டாலும் கேள், நான் உனக்கு தருகிறேன். சலூனி சலீனி மாஷித்தி, உனக்கு என்ன வேண்டுமா என்னிடம் கேள், ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு தருவதற்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. என்ன விஷயம் முடிந்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ். என்ன புரிகிறது? பல் உடைக்கப்பட்டு தலை காயப்படுத்தப்பட்டு இந்த கூட்டம் எவ்வாறு வெற்றி பெறும் என்று கேட்டார்கள். அதே போல் அடுத்த ஒரு ஹதீஸை நம்ம காட்டுகிறது, இவரை அல்லாஹ் சபிப்பாயாக, இவரை அல்லாஹ் நீ சபிப்பாயாக, சஃப்வானை சபிப்பாயாக, அம்ர் இப்னு நுஃபைலை சபிப்பாயாக, ஹாரிஸ் இப்னு ஹிஷாமை சபிப்பாயாக. மூன்றாவது குடும்பத்தார்களை பார்த்து, உங்களுக்கு நான் எதையும் செய்ய சக்தி பெறாதவன், உங்களுக்கு நான் எதையும் செய்ய சக்தி பெறாதவன். இதையெல்லாம் என்ன நமக்கு காட்டுகிறது? ஷேக் ஃபௌசான் கூறுகிறார்கள், இதுதான் ஒரு நபியின் நிலைமை. இதுதான் ஒரு நபியின் நிலைமை. அல்லாஹ்வினுடைய தூதருடைய நிலைமையே இவ்வாறு தான் இருக்கிறது. தன்னுடைய தலையையே பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு நபி, தன்னுடைய பற்களை சேதமாக்குவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு நபி, தானே இப்படிப்பட்ட சூழலுக்கு ஆளாகிறார்கள். ஆளானது பிறகு அந்த விரக்தியில் அல்லாஹ் தூதர் சஹாபாக்கிடம் கூறுகிறார்கள், விரக்தி அடைந்து எப்படி ஒரு கூட்டம் வெற்றி பெறும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஒரு நபியே தனக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய இயலாது. ஏனெனில் அனைத்து நன்மையும் தீமையும் யாரிடமிருந்து வருகிறது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. விளங்குகிறதா? இந்த ஹதீஸ் என்ன கதை நமக்கு விளங்குகிறதா? எப்படிப்பட்ட ஒரு அக்கீதா சார்ந்த ஒரு எவ்வளவு ஒரு தீர்க்கமான ஒரு நுட்பமான ஒரு நூலாசிரியராக இவர் இருந்தார், ஒரு இமாமாக இருந்தால் இந்த ஹதீஸை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள். எல்லோருடைய நினைப்போம், இந்த சம்பவத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நபியுடைய நிலைமையை இவ்வாறாகத்தான் இருக்கிறது. அவர்களே தன்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அந்த அடி வாங்கினதற்கு பிறகு, அந்த காயப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடம் மன்றாடுகிறார்கள். சஃப்வானை அல்லாஹ் நீ சபிப்பாயாக, ஹாரிஸை நீ சபிப்பாயாக, அம்ரை நீ சபிப்பாயாக என்று யாரிடம் கேட்கிறார்கள்? அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். எந்த சக்தி பெறாதவர்கள் ஒரு நபி, ஆனால் இன்று எல்லாத்தையும் என்னுடைய வழி செய்து விடுவார், எல்லாத்தையும் பாதுகாத்து விடுவார். ஒரு நபியை தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது, அந்த பாதுகாப்பை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள் என்றார். ஒரு நபியை தன்னுடைய தீங்கிற்கு ஏற்பட்டவுடன் விரக்தியில் பேசுகிறார்கள், அதை மக்களிடம் அல்லாஹ்விடமே முறையிடுகிறார்கள். தன்னுடைய கூட்டத்தார்களை பார்த்து, அல்லாஹ்விடமிருந்து தருவதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நன்மை வரும், தௌஹீதை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்விடம் உங்களுக்கு நன்மை வரும். ஃபாத்திமாவே, என்னுடைய பொருள்கள், என்னுடைய சொத்துக்கள் கேள், நான் உனக்கு தருகிறேன், ஆனால் சொர்க்கத்தை என்னிடமிருந்து கிடைக்காது, அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும். பாருங்கள், ஒரு நபியே அல்லாஹ் எவ்வாறு நெறிப்படுத்தியிருக்கிறான், அந்த நபி எவ்வாறு ஒழுக்கமாக இருக்கிறார்கள் இந்த விஷயங்களில். ஒரு நபியின் நிலைமை இதுதான். அல்லாஹ்வின் அடியார்களே, எப்படி இந்த அவுலியாக்களுக்கு இந்த நிலைமை வந்தது? அந்த சராசரங்களில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது, கவுனிலே பங்கு இருக்கிறதாம் எங்கள் வலிமார்களுக்கு. ஒரு நபிக்கு பல் உடைக்கப்படுகிறது, தலை காயம் அடிக்கப்படுகிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மாபெரும் படைப்பு, கைருல் பரியா. இதுதான். இதிலிருந்து எதை கேட்கிறேன் என்றால், அந்த நபி கூட அல்லாஹ்வுடைய தேவைக்கு இறைஞ்சுவோராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடியும் எவ்வொரு ஒரு அழகான ஒரு அடியானாக அந்த நபி இருக்கிறார்கள் என்பதை நமக்கு இந்த 3 ஹதீஸுகளும் நமக்கு விளக்குகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விடமே அழுது கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இவர்களை செவிப்பாயாக, யா அல்லாஹ் இவர்களை செவிப்பாயாக. சக்தி பெறாதவர்கள் ஒரு நபி ஒரு வலியையும் ஒரு கபரையும் உங்களுக்கு நன்மை தரும், பிள்ளை தரும், பாக்கியம் தரும், பாதுகாப்பு தரும், பணம் தரும், காசு தரும், பொருள் தரும், இன்னும் என்னென்ன தரும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, புரிந்ததா? மாபெரும் வசனங்கள், மாபெரும் சம்பவங்கள், இதெல்லாம் நமக்கு நம்ம எச்சரிக்கை செய்கிறது. இதே வைப்பிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். وأقول قولي هذا أستغفر الله لي ولكم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.